ஃபயர் கிட்ட போங்க அப்படின்னு சொன்னா நீங்க போவீங்களா? ஏன் போக மாட்டீங்க? சுட்டுடுமா? சரி, இப்போ நீங்க டிராஃபிக்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு பஸ் வந்துட்டே இருக்கு, பஸ் பரவாயில்ல நம்ம போவோமா? ஸோ அதெல்லாம் டேஞ்சர்னு உங்களுக்கு தெரியுது தானே? இதெல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் டேஞ்சர், அப்போ நம்ம வந்து அதை அலோவ் பண்ணக்கூடாது, அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும். இது மாதிரி நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கு. ஆனால் ஒருத்தவங்க தொட்டாங்கன்னா இது சேஃபா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது வேணுமா? இல்லையா? இப்போ எங்கெல்லாம் தொட்டா நமக்கு சேஃபு, எங்கெல்லாம் தொட்டா நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சாரா நம்ம கிட்ட இங்க வந்திருக்கோம். ஸோ இவ பேர் என்ன? சாரா. சாராக்கு எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. இந்த சாரா உங்களுக்கு இப்ப சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்ல போறா. அவ என்ன சொல்றான்னு கேட்கலாமா? கேட்கலாமா? Don't touch. If someone touches you like this, say, no, don't touch. And be a trusting adult. Immediately, this is a bad touch. Your body belongs to you. If someone makes you uncomfortable, talk with your parents, teachers, or a trusted person. No, don't touch. If someone touches you like this, இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு உணர்வு விருப்பங்களை தொட்டாங்கன்னா உரைக்க தராதீங்க என்று சொல்லணும். இது ஒரு கெட்ட ஒன்று. அதாவது பேட் டச். யாரும் அந்தரங்க உறுப்புகளை தொடக்கூடாது. யாராவது அப்படி செஞ்சாங்கன்னா உரைக்க தராதீங்க என்று சொல்லணும். உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறும். இப்பொழுது உண்மையோடுதான் யாராவது உங்களுக்கு சிரமம் தரும்படி நடந்துவிட்டாங்கன்னா உங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அல்லது நம்பக்கூடிய பெரியவர்கள் கூறுங்கள். நீங்க தைரியசாலிங்க, பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு உதவி தேவைப்படுதா? குழந்தைகள் உதவிக்காக 1098க்கு அழையுங்கள். இது ஒரு இலவச எமர்ஜென்சி உதவி எண். எங்கெல்லாம் தொடக்கூடாது கேட்கலாமா சாரா கிட்ட? சாரா வந்து போமா? சாரா அலோ பண்றாளா? ஐயோ நான் இது கமெண்ட் பண்ணேன். எங்கெல்லாம் சாராவோட செஸ்ட்ல கை வச்சா சாரா என்ன சொல்றாரு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? உங்களுக்கு உணர்வு உறுப்புகளை தொட்டாங்கன்னா உரைக்க தராதீங்க என்று சொல்லணும். மறுபடியும் ட்ரை பண்ணுவோமா? அவளோட பிரைவேட் கிளாஸ்ல கை வச்சா என்ன சொல்றா பார்க்கலாமா? தராதீங்க. இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இப்படி உங்களை யாராவது டச் பண்ணாங்கன்னா உடனே என்ன சொல்லணும்? தொடாதீங்கன்னு சொல்லணும். அது மட்டும் போதுமா? அப்படிப்பட்ட சங்கடமான இடத்துல இருந்து முதல்ல நீங்க அங்க இருந்து முதல்ல வெளியில போயிடணும். சரியா? வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் மேல அதிக நம்பிக்கை இருக்கோ அவங்க கிட்ட போய் சொல்லணும். சரி, இப்போ உங்களுக்கு யாருமே அந்த பக்கத்துல உடனடியா தெரிஞ்சவங்க இல்லை, அப்புறம் உங்களுக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கும் பயமா இருக்கு அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம யார்கிட்ட சொல்லலாம்னா அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் 1098. இந்த எமர்ஜென்சி நம்பருக்கு கூட இருக்கா? அதே நம்பர் தான். அந்த நம்பருக்கு கூட நீங்க கால் பண்ணி என்ன பண்ணலாம்? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத இந்த மாதிரி ஏதாவது பாதுகாப்பான தொடுதல் இல்லைன்னா பாதுகாப்பற்ற தொடுதல் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ யாராவது உங்களை இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற தொடுதல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம பயந்துடலாமா? அப்போ நீங்கள் பயப்படக்கூடாது. அப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் அப்பவும் சொல்லணும்.
அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் நம்மளை அடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் கீழே விழும்போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏன்டா கீழே விழுந்தீங்க அப்படின்னு உங்களையே அடிக்கிறாங்களா? அப்போ இது மாதிரி விஷயத்தை போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் பேரண்ட்ஸ் நம்மளே அடிச்சிருவாங்களோ, நம்மளை தான் திட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஏன்னா ஒரு வேளை